தமிழகத்தில் ஸ்கிரப் டைபஸ் எனப்படும் பாக்டீரியா தொற்று அதிகரித்து வருவதாக பொது சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. ரிக்கட்சியா எனப்படும் பாக்டீரியா பாதித்த ஒட்டுண்ணிகள், பூச்சிகள், உயிரினங்கள் மனிதர்களை தாக்கும்போது அவர்களுக்கு ஸ்கிரப் டைபஸ் நோய் ஏற்படுவதாக விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. காய்ச்சல், தலைவலி, உடல் சோர்வு மற்றும் தோல் தடிப்புகள் இந்நோயின் முக்கிய அறிகுறிகளாகும். சென்னை, காஞ்சிபுரம், திருப்பத்தூர், திருவள்ளூர், வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் ஸ்கிரப் டைபஸ் பாதிப்பு காணப்படுவதாக பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மைட்ஸ் என்ன சொல்லக்கூடிய பூச்சி நம்மளை கடிக்கிறதுனால இந்த ரிக்கட்சியா வகையான பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் மனிதருக்கு ஸ்ப்ரெட் ஆகுது. இந்த தொற்றுனால என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காய்ச்சல் வரலாம், அதிகமான காய்ச்சல் வரலாம், முட்டு பகுதி நமக்கு கை கால் வலி, அப்புறமா இதனால நமக்கு பாடி பெயின், அப்புறம் தலைவலி, அப்புறம் ரேஷஸ், அதாவது தேமல் மகுதியான நமக்கு ப்ராப்ளம் எல்லாம் அதிகமா இந்த இன்ஃபெக்ஷன்ல வர சான்சஸ் இருக்கு. இதை நம்ம சரியா கண்டறிக்கப்படாம விடுறதுனால இந்த இன்ஃபெக்ஷன் நமக்கு சிவியர் ஆகி லங், அப்புறமா நம்ம மூளை, இந்த பகுதியெல்லாம் நம்மளுக்கு பாதிக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கா? கண்டிப்பா இருக்குங்க. இதுக்கு நம்ம அதாவது ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆன நம்ம டாக்ஸிசைக்ளின், அப்புறம் நம்ம அசித்ரோமைசின், இந்த மாதிரி எல்லாம் ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கிறதுனால இந்த இன்ஃபெக்ஷன்ல கண்டிப்பா நமக்கு தீர்வு கிடைக்கும்.